வணக்கம். இது உதயன் வலையொலியின் காலை நேர செய்திகள். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு செய்திகளோடு நான் புஷ்கரணி ரவீந்திரன். கடந்த ஆட்சியில் பயன்படுத்தப்பட்ட சொகுசு வாகனங்களை அத்தியாவசிய சேவைகளுக்கு மட்டும் பயன்படுத்துமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். கொழும்பு காலி முகத்திடல் வளாகம் உட்பட பல இடங்களில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள வாகனங்கள் தொடர்பில் மேற்கொள்ளப்படும் எதிர்கால நடவடிக்கைகளை விளக்கும் செய்தியாளர் சந்திப்பு கொழும்பில் நடைபெற்றது. அங்கு கருத்து தெரிவித்த ஜனாதிபதியின் பிரத்யேக செயலாளர் ஆனந்த விஜயபால முறைகேடாக பயன்படுத்தப்பட்ட வாகனங்கள் தொடர்பாக முழுமையாக ஆய்வு நடத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். இந்த வாகனங்களை அத்தியாவசியமான சேவைகளுக்கு வழங்க ஜனாதிபதி பணிப்புரை விடுத்துள்ளார் என்றும் அவர் தெரிவித்தார். அதேவேளை ஜனாதிபதி அலுவலகத்தின் கீழ் உள்ள 833 வாகனங்களில் 29 வாகனங்கள் காணாமல் போயுள்ளன என்றும் அவர் செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்தார். ஆழ்கடல் மற்றும் நாளாந்த மீன்பிடிகளுக்கு மாதாந்த அடிப்படையில் எரிபொருள் மானியம் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பின்னடைவை சந்தித்துள்ள மீன்பிடி தொழிலை ஊக்குவித்து உற்பத்தி செலவை குறைப்பதற்காக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்றும் எதிர்வரும் 1ஆம் திகதி முதல் இந்த திட்டம் நடைமுறைக்கு வரும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இது தொடர்பாக திரைசேரிக்கு பணிப்புரை விடுத்துள்ளார் என்றும் இந்த மானியம் மீனவர்களின் வங்கிக் கணக்கில் நேரடியாக வைப்பில் இடப்படும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. புதிய அரசாங்கத்தின் கொள்கை பிரகடனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளவாறு மீன்பிடி தொழிலை நிறைபேறான மற்றும் சுற்றுச்சூழலுக்கு ஏற்ற வகையில் மேம்படுத்தவும் நிர்வகிக்கவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை பெரும்போகத்தில் விவசாயிகளுக்கு வழங்கப்படும் உர மானியத்தை எதிர்வரும் 1ஆம் திகதி முதல் அதிகரிக்குமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க திரைசேரிக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். இதுவரை 1 ஹெக்டேருக்கு 15,000 ரூபாய் வழங்கப்பட்டு வந்த நிலையில் இனிமேல் 1 ஹெக்டேருக்கு 25,000 ரூபாய் வழங்கப்பட உள்ளது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று நள்ளிரவு முதல் பழைய முறைப்படி விசா வழங்கும் நடைமுறை செயற்படுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி ஊடகப் பிரிவு விடுத்துள்ள செய்தி குறிப்பிலேயே இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. விசா வழங்கும் நடைமுறை தனியார் நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்டமையால் குளறுபடிகள் ஏற்பட்டிருந்தன. அதையடுத்து அந்த நடைமுறையை ரத்து செய்யுமாறு உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. அதையடுத்து விசா வழங்கும் செயல்முறையில் தடங்கள் ஏற்பட்டிருந்தது. தற்போது விசா பழைய முறையிலேயே வழங்குவதற்கு தற்போது அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. நவம்பர் மாதம் நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ் பொது கட்டமைப்பு போட்டியிடுவது தொடர்பில் நேற்றைய தினம் நீண்ட நேர கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது. தேர்தல் திகதி அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தேர்தலில் கூட்டணி அமைப்பதா அல்லது தனித்து களம் இறங்குவதா என்பது தொடர்பான பேச்சுக்களில் கட்சிகள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றன. இந்த நிலையில் ஜனாதிபதி தேர்தலில் சங்கு சின்னத்தில் தமிழ் பொது வேட்பாளரை களமிறக்கிய தமிழ் பொது கட்டமைப்பின் அரசியல் கட்சியினர் நேற்று முன்தினம் ஒன்று கூடி கலந்துரையாடியிருந்தனர். அதில் கூட்டணியாகவே தேர்தலை எதிர்கொள்வதாக முடிவெடுக்கப்பட்டது. அத்துடன் பொது கட்டமைப்பில் உள்ள பொது சபைகளுடனும் இது தொடர்பில் பேச்சுக்களை நடத்துவதாகவும் தீர்மானிக்கப்பட்டிருந்தது. பொது கட்டமைப்பை தேர்ந்த பொது சபைகளும் அரசியல் கட்சிகளும் நேற்று கலந்துரையாடல்களை நடத்தினார்கள். இதன்போது பொதுச்சபையின் பிரதிநிதிகளும் இடங்களை வழங்கி பொது கட்டமைப்பின் அரசியல் கட்சிகளின் அணியாக அல்லாமல் ஒட்டுமொத்த பொது கட்டமைப்பாக தேர்தலை எதிர்கொள்வது தொடர்பில் பரிசீலிக்கப்பட்டது. எனினும் பொது கட்டமைப்பின் பொது சபையினர் இது தொடர்பான தமது முடிவை உடனடியாக அறிவிக்கவில்லை. இறுதி முடிவை அறிவிப்பதற்கு அவர்கள் அவகாசம் கோரியுள்ளனர். விரைவில் இது தொடர்பில் மீண்டும் பேச்சுக்களை நடத்துவது என்று தீர்மானிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் நுகர்வுக்கு போதுமான எரிபொருள் கையிருப்பில் உள்ளதாக மின்சக்தி மற்றும் வலுசக்தி அமைச்சின் அதிகாரிகள் ஜனாதிபதி அனுரகுமாரவிடம் தெரிவித்துள்ளனர். மின்சக்தி மற்றும் வலுசக்தி அமைச்சின் அதிகாரிகளுடன் ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கலந்துரையாடலில் ஈடுபட்டார். அதிலேயே போதுமான அளவு எரிபொருள் கையிருப்பில் உள்ள விடயம் அவருக்கு தெரியப்படுத்தப்பட்டுள்ளது. அதேவேளை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் சாலிய விக்ரமசூரிய தனது பதவியில் இருந்து விலகியுள்ளார். அதன்படி பெட்ரோலிய கூட்டுத்தாபனம், சிலோன் பெட்ரோலியம் சேமிப்பு முனையங்கள் லிமிடெட் மற்றும் ட்ரின்கோ பெட்ரோலியம் டெர்மினல் ஆகிய 3 நிறுவனங்களின் தலைவர் பதவிகளிலும் இருந்து அவர் ராஜினாமா செய்துள்ளார். புதிய அமைச்சர் விருப்பமான குழுவை நியமிப்பதற்கு சுதந்திரம் வழங்குவதற்காக அவர் தனது பதவிகளை ராஜினாமா செய்வதாக அறிவித்துள்ளார்.
நாடாளுமன்ற தேர்தலின் போது ஐக்கிய தேசிய கட்சியுடன் கூட்டணி அமைப்பதற்கு ஐக்கிய மக்கள் சக்தி சாதகமான பரிசீலனைகளில் ஈடுபட தயாராகியுள்ளதாக தெரிய வருகின்றது. ஐக்கிய தேசிய கட்சியையும் ஐக்கிய மக்கள் சக்தியையும் ஓரணியில் இணைப்பதற்கு கடந்த சில நாட்களாக தொடர்ச்சியான பேச்சுக்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இதன் தொடர்ச்சியாகவே கூட்டணியின் பிரதம வேட்பாளராகவும் கூட்டணியின் தலைவராகவும் சஜித் பிரேமதாசவே இருப்பார் என்ற நிபந்தனை உட்பட பல்வேறு நிபந்தனைகளுடன் ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைவதற்கு சஜித் தரப்பு தயாராகியுள்ளது என்று கொழும்பு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. கிரேக்க முறைகள் கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் இலங்கை மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநர் அஜித் நிவாட் கப்ரால் உள்ளிட்ட 5 அடுத்த மாதம் 10 நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி நவரத்ன மாரசிங்க நேற்று உத்தரவிட்டுள்ளார். கடும் பொருளாதார நெருக்கடியை சந்தித்திருந்த போது கிரேக்க அரசாங்கத்தால் வெளியிடப்பட்ட திரைசேரி பத்திரங்களை கொள்வனவு செய்தமையின் ஊடாக அரசாங்கத்திற்கு 184 கோடி ரூபாவிற்கு அதிக நட்டத்தை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவித்து லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவால் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இதற்கு முன்னர் இந்த கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவால் கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு வழக்கு தொடரப்பட்டதுடன் ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகத்தால் குற்றப்பத்திரிகையில் கையெழுத்திடப்பட்ட தினம் தொடர்பில் முன்வைக்கப்பட்டிருந்த தொழில்நுட்ப கோளாறு காரணமாக பிரதிவாதிகள் விடுவிக்கப்பட்டனர். தொழில்நுட்ப கோளாறு நிவர்த்தி செய்து ஆணைக்குழுவால் கடந்த ஆகஸ்ட் மாதம் 21 மீண்டும் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. அதற்கமைய இலங்கை மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநர் அஜித் நிவாட் கப்ரால், முன்னாள் ஆளுநர் தர்மசேன தீரசிங்க, தொன்வசந்த ஆனந்த சில்வா, சந்திரஸ்ரீ ஜெயசிங்க பண்டித ஸ்ரீவர்த்தன மற்றும் MA கருணாரத்ன ஆகியோரை மன்றில் முன்னிலையாகுமாறு நீதிமன்றம் நேற்று அறிவித்துள்ளது. யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த இளம் நாதஸ்வர வித்துவான் ஒருவர் விபத்தில் உயிரிழந்துள்ளார். பாட்பண்ணை வீதி திருநெல்வேலியைச் சேர்ந்த 26 வயதான பாலசேகர் ஹரிபிரசாத் என்பவரே விபத்தில் உயிரிழந்தவர் ஆவார். கடந்த 15 முல்லைத்தீவில் உள்ள கோவில் திருவிழா ஒன்றிற்காக சென்ற இவர் 16 மீண்டும் யாழ்ப்பாணம் திரும்பிய போது சாவகச்சேரி பகுதியில் விபத்து இடம்பெற்றுள்ளது. இவர் பயணித்த மோட்டார் சைக்கிள் கட்டுப்பாட்டை இழந்து பதிலுடன் மோதி விபத்து நடந்துள்ளது என்று தெரிவிக்கப்படுகின்றது. யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த இவர் நேற்று உயிரிழந்தார். இந்த விபத்து சம்பவம் தொடர்பாக போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இத்துடன் காலை நேர செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்து இரவு நேர பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கலாம். வணக்கம்.